அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 22ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னோம்னா ஒரு தகவல் பரிமாற்ற சேனல் தான். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்றைய தகவல். நம்ம சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் செபி அட்வைஸர் இந்த தகவலாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி அட்வைஸர் கிடையாது. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு நண்பரை ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஸ்டாக் ஸ்பீட், போனஸ், ஆர்டர் சீல் பை லிஸ்டட் கம்பெனிஸ், ரைட் இஷ்யூ, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். அதில் நம்ம முதலாவது பார்க்குறது இராயா லைஃப் ஸ்பேஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 2101 ரூபா கரண்ட் பேஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க 1:10. ஃபேஸலி 10 இருக்காதா ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட்டும் ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக 10 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ரெக்கார்டு வந்து 6 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டூ வீலர் பார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதா ஏஐ டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 88. 1:2.5 ஸ்பிட் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபேஸலி 5 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ஸோ 2 ஷேர் சான்ஸ் இல்லை. ஸோ இதே 2 ஷேராக இருந்தால் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். நேற்று ஒரு கம்பெனி சொன்னாங்க இதே மாதிரி தான். ஸோ அது இவங்க கம்பெனி தான். அது ஒன் ஆஃப் த இவங்க கம்பெனி தான். அது வந்து சாரதா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். இது வந்து சாரதா ஏஐ டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ 2 பேருமே ஒரே மாதிரி ஸ்பிட்டு. ரெக்கார்டேட்டும் ஒரே மாதிரி தான். 10 டிசம்பர் தான் ரெக்கார்டேட்டு. செக்டர் தான் வேறு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஸ்ரதா ஏஐ டெக்னாலஜிஸ் லிமிடெட். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட் 93 ரூபா கரண்ட் பேஸு. 1:10 ஸ்பிட்டும் 1:1 போனஸும் தராங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ஸ்பிட்டுக்கு அப்புறம் 10 ஷேருக்கு 10 ஷேர் போனஸு. ஒரு ஷேர் 20 ஷேராக மாறுது. ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இதற்கான ரெக்கார்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 டிசம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட். ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 32. 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ். இது ஆல்ரெடி அறிவிச்சது தான். ரெக்கார்டை வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து ரெக்கார்டு வந்து 28 நவம்பராக இருந்தது. அந்த பாம்பேயில் மகாராஷ்டிராவில் ஆல்டே வந்துச்சுல எலெக்ஷனுக்காண்டி. அதனால் இப்போ அந்த ஒரு நாளை வந்து ஒரு நாள் தள்ளி போட்டிருக்காங்க. புதிய ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 29 நவம்பர் 2024. செக்டர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு 8% உயர்ந்திருக்கு. இந்த போனஸ் ரெக்கார்டை மாற்றினாலே என்னன்னு தெரில. ஸோ 1:1 தான் போனஸு. இதுக்கு இப்போ இன்றைக்கி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு கம்பெனியே ஷேர் மார்க்கெட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதேமாதிரி விப்ரோ லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 571 ரூபா. இவங்களும் 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஒரு ஷேர் 2 ஷேர் மாறும். ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்டு வந்து 3 டிசம்பர்னு சொல்கிறாங்க. விப்ரோ லிமிடெட். செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்குங்க. கிட்டாக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 636. இவங்க இன்றைக்கி நாங்கள் போனஸ் அறிவிப்போன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான போனஸ் தான். 2:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ நல்ல ஒரு போனஸ் தான். இருந்தாலும் இந்த நியூஸ் வந்ததாலே என்னன்னு தெரியல. இந்த கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5% டவுன் ஆகிருக்கு. ஸோ ஒரு பக்கம் 1:1 போனஸ் கொடுத்த நம்ம ஈஸி ட்ரிப் பிளானர் வந்து ரெக்கார்டை மாற்றினதுக்காகவும் வேறு அவங்க ஏதோ புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எம்பியில் மத்திய பிரதேசில். இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் அவங்கள 8% கூட்டினாங்க. இந்த கம்பெனி 2:1 ஒரு நல்ல போனஸ். 1:1 விட 2:1 நல்ல போனஸ் தான். இதுக்காக இந்த ஸ்டாக் இன்றைக்கி 5% இறக்கி விட்ருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு என்றைக்குமே ஒரு புரியாத புதிது தான். செக்டர் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரட்ஸில் இருக்காங்க. கிட்டாக்ஸ் கார்மெண்ட்ஸ். ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல. ஏன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நாட்களில் வெளியே வரும். ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 327. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 11 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. நிறைய கம்பெனி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மொத்த மதிப்பு தான் 11 கோடியே 14 லட்சம். ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 167 ரூபா கரண்ட் பேஸு. 21 கோடியே 83 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாபா ஆட்டோமேட் ரிசர்ச் சென்டர். சத்லோக்கர் சினர்ஜி அண்ட் சினர்ஜிஸ் இஎன்சி குளோபல் லிமிடெட் 363 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்ஐ கேட்டகரி. 58 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பிடி ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜ் எல்எல்பி. சிஆர்எம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 167 ரூபா கரண்ட் பேஸு. 7 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். யூஎஸ் டாலர் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,50,000 USD டாலரு. ஸோ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மெட்டல்ஸ் எஃப்செட் கோ துபாய். சாரி, அதே ரீசைக்ளிங்கில் அதே திரும்ப டைப் பண்ணியிருக்கேன். ரைட்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 275. 531 கோடியே 77 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே. அடுத்து பார்த்தீங்கன்னா LWS நைட்வேர் லிமிடெட். LWS நைட்வேர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 42. இவங்க ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 96,10,1060 ஷேராக வந்து ரைட் இஷ்யூவில் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலம் மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 17 கோடியே 29 லட்சத்தை மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18. ஸோ கரண்ட் பேஸ் 42. ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. இதில் 10 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ, 8 ரூபாங்கிறது ப்ரீமியம்.
ரெக்கவர்ட் பார்த்திங்கன்னா 8 நவம்பர் தான் ரெக்கவர்ட்டு. அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம அந்த ஆர்இ ஷேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அதை வந்து நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம இருப்போம். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 19:10. அதாவது 10 ஷேர் வச்சுருந்தால் 19 ஷேர் வந்து ஆர்இ ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆனது 6 டிசம்பருக்கு. ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஆர்இ ஷேரை விற்கக்கூடிய கடைசி டேட் பார்த்திங்கன்னா 10 டிசம்பர். ஸோ 6லேருந்து 10 டிசம்பர் வரைக்கும் தான் இந்த ஆர்இ ஷேர் ட்ரேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆனது 16 டிசம்பர். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் 6 டிசம்பர்லேருந்து 16 டிசம்பருக்குள்ளே நம்ம போய் பேங்கில் போய் அப்ளை பண்ணலாம் இந்த ரைட் இஷ்யூக்கு. அது உங்கள் விருப்பம். ஸ்டாக் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இந்த நியூஸு. அடுத்து பார்த்திங்கன்னா TV18 இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி மெர்ஜ் ஆகிட்டு நம்ம டிவி நெட்வொர்க் 18 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ TV18 வந்து ட்ரேட் ஆகிறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. போன மாதமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புது ஸ்டாக்கை வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் TV18 ஸ்டாக் வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் 18ஓட ஷேர் வந்து இன்றைக்கி கிரெடிட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நாளைக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி அக்கௌண்ட்டில் வந்துட்டு பட் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 0 தான் காட்டுச்சு. காரணம் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் ஆகல. மோஸ்ட்லி நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த TV18 வச்சுருக்கவங்களுக்கு நெட்வொர்க் 18ஓட புதிய ஷேர் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கும். கிடைக்கலன்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் பேஸ். 25 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து மூவ் பண்ணு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது. அது 1, 2 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். சீமென்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 6854 ரூபா கரண்ட் பேஸ். 26 நவம்பரில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிமெண்ட்ஸ் இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. இன்றைக்கி இந்த காலனி இவ்வளோ தான். இந்த காலனியில் பெருசாக நியூஸ் இந்த மாதிரி தெரியல. விப்ரோ நியூஸ் வேணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி பெருசாக நியூஸ் இல்லை. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலனியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.